சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாவது கடவுளே. ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூது உரைத்தார். மரியா தூய ஆவியினால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக சேசுவும் ஆசை பெற்றவரே. இதோ ஆண்டவருடைய அடிமை சொற்படி எழுதட்டும். அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக சேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உடைய வானதூதரடியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றியரும் முதலில் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அளவற்ற அன்பையும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாய் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட ஒரு திருமண் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு மக்கள் புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாளுக்கு வாழ்த்தாகவும் இந்த 53 மணி மன்றாட்டை செய்யாவலாய் இருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்யாரும். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரேமகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாளிடம் பிறந்தார். பொங்கி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் இறந்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இருந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக. ஆமென். மாட்சியின் மறைமைகள். முதலாவதாக இயேசு இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. இந்த திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி
பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தரிடம், நரக நெருப்பில் இருந்து எங்களை மீட்டரிடம், எல்லாரையும் நடத்தியரிடம், இரக்கம் யாருக்கு அதிக தேவையவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தரிடம், இரண்டாவது மாட்சியின் மறையுண்மை இயேசு விண்ணகம் சென்றதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென்.
இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் நரகங்களை மீட்டருளும் எல்லாரையும் உங்களுக்கு பதமடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மூன்றாவது மாட்சியின் மறையின்மை புனித கன்னிமரியாள் மீது திருத்தூதர்கள் மீதும் தூய ஆவியானவர் இறங்கி வந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. போல இப்பொழுதும் எப்பொழுது என்று இருப்பதாக. ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்திலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் உலக பாதையில் நடத்தியருளும். இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். நான்காவது மாட்சியின் மறையின்மை புனித கன்னிமரியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்கு
எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலிருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்று இருப்பதாக. ஆமென். எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரும் என்னுடைய பாவத்திரளும் இறக்கும் யாருக்கு தேவியோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். ஐந்தாவது மாட்சியின் மறையுண்மை புனித கன்னிமரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முத பெயர் தூயது என போற்ற பெருக, முத ஆட்சி வருக, முத திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்று இருப்பதாக. ஆமென். ஓயின் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருள், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருள். எல்லாரையும் விரலகப்பாது நடத்தி எழுவது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவை அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருள். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலி, வானதூதர்களான புனித கபரியேலி, ரபேலி, திருத்தூதர்களான புனித பேதுருவி, பவுலி, யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாளை திருப்பாதத்திலே காணிக்கையாக வைத்து உங்களை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவின் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவின் மன்றாட்டை கண் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை மீது ஊறு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணியர் புனித கண்ணியே, கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரக்கத்தின் அன்னையே, இறையருளின் அன்னையே, எதிர்நோக்கின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை அன்னையே, கண்ணிமை குன்றா அன்னையே, மாசு இல்லாத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவக்கரையில்லா அன்னையே, அன்புக்குரிய அன்னையே, வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்லாலோசனை அன்னையே, படைத்தவரின் அன்னையே, மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேரறிவு நீர் அன்னியே, வணக்கத்துக்குரிய கண்ணியே, போற்றுதற்குரிய கண்ணியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள கண்ணியே, அறிவு உள்ள கண்ணியே, நம்பிக்கைக்குரிய கண்ணியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடி, ஞானத்திற்கு இருப்பிடமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, மாட்சிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக
வேண்டிக் கொள்ளும். மறைபொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உண்மையமான கோவிலே, உடன்படிக்கை பேழையே, விண்ணகத்தின் வாயிலே, விடிய கால விண்ணீரே, நோயிற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆவிகளுக்கு அடைக்கலமே, புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே, துயருவோருக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களின் துணையே, வானதூதர்கள் அரசியே, முதுபெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களின் அரசியே, திருத்தூதர்களின் அரசியே, மதை சாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையடியார்களின் அரசியே, கன்னியர்களின் அரசியே, அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமர உற்பவியான அரசியே, விண்ணேற்பு அடைந்த அரசியே, திருஜபமாலையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே, அமைதியின் அரசியே, இந்திய நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். எங்கள் மேலிரக்கமாயிரும். இறைவனின் புனித அன்னையை இதுவும் அடைக்கலம் நாடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணிக்காதே. மாட்சிமைக்குரிய கன்னியே, விண்ணுலக பேறு பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களிலிருந்து எங்களை காத்தருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி
இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, முழுமனதுடன் உன் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கியரிடம் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டரிடும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவையில் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியராயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கும் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆலயத்தின் முகநூல் வழியாக இந்த திருப்பலியை காண இருக்கிறவங்க அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். திருப்பலியிலே ஆலயத்தில் இருப்பதைப் போல உணர்ந்து கொள்ளுங்கள். மெழுகுத்திரிகளை ஏற்றுங்கள். விவிலியத்தை கரத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். திருப்பலி ஜெபங்களை சேர்ந்து செபியுங்கள். இன்றைய இறை வார்த்தை நம்முடைய வாழ்வின் அர்த்தமுள்ள வார்த்தையாக மாற அழைக்கின்றோம். இந்த முகநூல் வழியாக திருப்பலியை காண்பவர்களும் சென்ட் ஜோசப் ஆன்லைன் டிவி வழியாக நேரலையிலே திருப்பலியை காண்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த திருப்பலியிலே நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது ஜெரால் திவ்யா அவருடைய திருமண நாள் நன்றி பலியாக அர்ப்பணம் செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டின் பொதுகாலம் 13வது ஞாயிறை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். சீடராக வாழ்வது ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு பரிசு. இந்த உலகத்தை வெல்லக்கூடிய, இந்த உலகத்தை ஜெயித்து இறைவனிடம் செல்லக்கூடிய ஒரு மாண்புமிகு வாழ்வுதான் சீடத்துவ வாழ்வு. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதா என பார்த்தால், நற்செய்தியை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, இயேசுவை யார் நம்புகிறார்களோ, அவரே ஆண்டவர் என அறிக்கை செய்கிறார்களோ, அவர்களுக்கு மட்டும் உரியது இந்த சிறப்பான சீடத்துவ வாழ்வு. இந்த வாழ்விலே நாம் பங்கு பெறுகிறோம் என்பதிலே மகிழ்ச்சி அடையலாம். இந்த வாழ்வு என்பது சாதாரண ஒரு வாழ்வை போனது அல்ல. தன்னை மறுத்து சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னே வா என இயேசு ஆண்டவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். என் பொருட்டு நீ எதை இழந்தாலும் அதை 1000 மடங்காக உனக்கு திருப்பி கொடுப்பேன் எனவும் ஆண்டவர் வாக்குறுதியை கொடுக்கிறார். இந்த நாளிலே இறைவனே என் வாழ்வின் மையம், இறைவனே என் வாழ்வின் எல்லை, இறைவனே என் வாழ்வின் உயிர் மூச்சு என நாம் இந்த திருப்பலியின் அருளால் வல்லமையால் உணர்வோம். ஆண்டவரே நம் வாழ்வாக வழியாக உண்மையாக இருந்து நம்முடைய சீடத்துவ வாழ்வுக்கு அர்த்தம் தருவாராக. தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு ஒப்பு கொடுக்க பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன். ஏன் சிந்தையால் சொல்லாலும் செயலால் கடமை தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே ஆகியால் கல்யாணத்தை மறையாளி வானடுத்தும் சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலையான பேர்பத்திற்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி
தந்தை திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவர் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா உமதருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் உலகின் மக்களாக இருக்க நீர் விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேருளில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் புனிதர் வரும்போதெல்லாம் இங்கே தங்கிச் செல்லட்டும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன் பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்து விட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கிச் செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகசி, அவருக்கு குறை ஏதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா, அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன், என்றென்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீ உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என்னால் அறிவிப்பேன். உமது பேரன்பை என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல்
உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன், என்றென்றும் பாடுவேன். விழாவில் பேரொளி அறிந்த மக்கள் பேர் பெற்றோர். ஆண்டவரே, உமன் முகத்தின் மொழியை அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நான் முழுதும் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன், என்றென்றும் பாடுவேன். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை, உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது, நம் அரசர் இஸ்ரவேலின் தூயவருக்கு உரியவர். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன், என்றென்றும் பாடுவேன். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 3, 4 மேலும் 8 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்த உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறு நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 10 இறை வார்த்தைகள் 37 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்கு உரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்கு உரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்போரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மார்ட்டின் ஆஃப் டூர்ஸ் என்கிற ஒரு புனிதர் இத்தாலி பிரான்ஸ் தேசத்திலே அவர் வாழ்ந்தவர். சிறு வயதிலே 4வது நூற்றாண்டில் எல்லாம் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பருவத்திலே இராணுவத்திலே அவர் பணிபுரிந்தார். அப்படி பணிபுரிகிற பொழுது ஒரு முறை ஒரு மாடத்திலே வெளியிலே நின்று அவர் காவல் காத்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பிச்சைக்காரர் மிகவும் மிகவும் நொந்து போன ஒரு நிலையிலே அந்த பக்கம் வருகிறார். அவருடைய உடல் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது, குளிரிலே பாடிக்கொண்டிருக்கிறார். அவர் அவ்வாறு அருகிலே வர 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 மார்ட்டின் அவர் தன்னுடைய காவல் காக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறது. சார் நின்று நிதானித்து அவரை பார்க்கிறார். அவர் என்ன செய்கிறார் பார்த்தா, அந்த மனிதன் இந்த மார்ட்டினுக்கு அருகிலே வந்தவுடன் அவரிடத்திலே தர்மம் செய்யுங்கள் என கேட்பதை போல தன்னுடைய கரங்களை விரிக்கிறார். மார்ட்டின் சொல்றார், எங்கிட்ட கொடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தன் அணிந்திருந்த அந்த உடையை, அவரிடம் இருக்கிற அந்த வாளை எடுத்து 2ஆக கிழிக்கிறார். அந்த உடையை கிழித்து பாதியை அந்த மனிதருக்கு கொடுத்து விட்டு அவர் சென்று விடுகிறார். அன்று இரவு இந்த மார்ட்டினுக்கு ஒரு கனவு. அந்த கனவிலே கடவுள் காட்சி தருகிறார். அவர் சொல்லுகிறார், நீ அந்த ஒரு மனிதனுக்கு கொடுத்த அந்த போர்வையை எனக்கே கொடுத்தார் என்பதை போல கடவுள் அந்த போர்வையை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போர்வையை அணிந்திருந்ததாக ஒரு வரலாறு சொல்கிறது. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரர்களே, இச்சிறியோரில் ஒருவருக்கு அவரை சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்து நீராவது கொடுப்பவரும் தக்க கைமாறு பெறாமல் போகார் என்கிற இறைவார்த்தைக்கு ஒப்ப இந்த புனித மார்ட்டினும் தன்னுடைய வாழ்விலே ஒரு சிறிய உதவி செய்த பொழுது அந்த கடவுளுக்கு செய்ததாக கடவுளே வந்து நேரடியாக காட்சியை சொல்வதை கேட்டோம். இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சவால் நிறைந்த சீடத்துவ பணியை குறித்து சொல்லுகிறார். ஒரு சீடத்துவம் அல்லது ஒரு சீடன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்க நிறைய சவால் கொடுத்தார். என்னது? என்னை விட சில சமயத்துல பார்க்கலாம், நம்ம தாயால் அன்பு செய்வோம், தந்தை அன்பு செய்வோம், நம்முடைய மகனை அன்பு செய்வோம், அல்லது வேற ஏதாவது ஒரு நண்பரை அன்பு செய்வோம், அல்லது யாராவது ஒருவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களை அதிகமாக அன்பு செய்வோம், அவங்களோட அதிகமாக நேரத்தை ஒதுக்குவோம், பேசுவோம், அவங்களுக்கு வேணுங்கிறதா வாங்கி நிறைய காரியங்கள் செய்வோம். ஆனா கடவுள் நீங்க என்ன சொன்னார்? நீ என்னுடைய சீடனாக இருக்க விரும்பினால் நீ எல்லாரையும் விட என்னை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும், என்னை பின்பற்ற வேண்டும், இல்லைன்னா நீ எனக்கு தகுதி அற்றவன் ஆகிடுவா அப்படிங்கிற
ஒரு பெரிய சவாலை முன்வைக்கிறார். நான் இதுல முதல்ல வார்த்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். தாய் தந்தையை விட என்னை நீ அதிகம் அன்பு செய்ய வேண்டும் அப்படின்னா கடவுள் தாய் தந்தையை அன்பு செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார். நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாமா? பழைய ஏற்பாட்டிலே மோசே வழியா கடவுள் 4வது கட்டளையை கொடுத்த பொழுது என்ன சொன்னார்? உன் தாய் தந்தையை மதித்து நட. இதுதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சற்று உருவகப்படுத்தி அழகாக சொல்லுகிறார். இதோ உன்னுடைய தாய் உன்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சீடர்கள் எல்லாம் இயேசுகிட்ட சொல்றப்ப அவர் கேட்கிற கேள்வி பாருங்க, யார் என்னுடைய தாய் அப்படின்னா மாதாவை பார்த்து, தன்னுடைய சொந்த தாயை பார்த்து, மரியாவை பார்த்து என்னுடைய தாயின்னு சொல்வது அர்த்தமா? இல்லை, மாறாக பின்மரத்தில் அழகாக சொல்லுகிறார், என் தந்தையின் விருப்பத்தை அல்லது இறை வார்த்தைக்கு ஏற்ப வாழ்க்கையை நடத்துவர்கள் தான் என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய உறவினர், என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா மரியா தன்னுடைய வாழ்வு முழுவதும் இறைவனுடைய வார்த்தைக்காக அர்ப்பணித்தவர், இறைவனுக்காக அர்ப்பணித்தவர். சொற்படியாகட்டும் சொன்னார். அது மட்டுமல்ல, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்பதையும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்பதையும் அன்னை மரியா கட்டளையிட்டு சொன்னார். அப்படின்னா மரியா தான் முதல் பெண் சீடர் என்பதற்கு இதை விட மிகப்பெரிய சான்று இருக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் இயேசுவினுடைய தாயாக மாற வேண்டுமோ அவர்கள் எல்லாம் அவருடைய சீடர்களாக முதலில் மாற வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறை விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும், இறை வார்த்தையை முழுமையாக கிடைக்கவில்லை என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா நம்முடைய தாய் தந்தையை விட கடவுளை அதிகம் அன்பு செய்ய வேண்டும் என சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு கட்டளை கொடுக்கிறார். இந்த நாளிலே அது மட்டும் அல்ல, நாம் பிறருக்கு சேவை செய்கிற பொழுது, உதவி செய்கிற பொழுது நாம் கடவுளுக்கே செய்கிறோம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அன்னை தெரசா தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய புனிதியாக வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், எதை செய்தாலும் அதை கடவுளுக்கு செய்வதாக எண்ணிக்கொண்டார். ஒரு பிச்சைக்காரனை பார்த்தா அதிலே கடவுள் இருப்பதை பார்க்கிறார். ஒரு குஷ்ட ரோகியை பார்த்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பணி செய்வதைப்போல் அவருக்கு செய்தார். முடக்குவாதமற்ற வயோதிகர்கள், நடக்க முடியாதவர்கள், வீதியில் கிடப்பவர்கள், துர்நாற்றம் வீசக்கூடிய புண்கள் உள்ள மனிதர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் அந்த அன்னை தெரசாவுக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு சேவை செய்வதை போல ஒரு எண்ணம். அவங்களை கையில் எடுத்து குளிப்பாட்டி அவர்களுக்கு வேண்டதை நான் செய்கிற பொழுது நான் கடவுளுக்கே செய்து நினைக்கிறார். இதைத்தான் நம் மனசுல இருக்க வேண்டும். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம். ஒரு வயசான தாத்தா, அந்த தாத்தாவுக்கு 2-3 பேர குழந்தைகள். அந்த பேர குழந்தைகள்லாம் அந்த தாத்தாவை சுற்றி எப்பவும் விளையாடுற பழக்கம். ஒரு முறை அவருக்கு உடல்நிலை சற்று சுகவீனம் அடைகிறது. அப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அப்போ என்ன செய்யறாருன்னா, என் கூட என்னுடைய பேர குழந்தைகள் இருக்கட்டும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அந்த மருத்துவ செவிலியர்கள் சொல்றாங்க, இந்த காலம் கொரோனா தொற்று அதிகம் பரவுகிறது, நீங்க வயசானவங்க கூப்பிட்றதெல்லாம் சின்ன சின்ன குழந்தைகளை, இந்த 2மே ஆபத்து, சிறிய குழந்தைகளையும் பெரியவர்களையும் அதிகமாக பாதிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவர் கேட்கவே இல்லை, எனக்கு கண்டிப்பாக என்னுடைய பேர குழந்தை கூட இருக்கணும். அப்புறம் அந்த பணியாற்றுகிற செவிலியர்கள் கேட்கிறார்கள், எங்களை விட, இந்த மருத்துவமனை விட உங்களுக்கு பேர குழந்தை அப்படி என்ன பண்ணிடுவாங்க கேட்டால் அந்த தாத்தா சொன்னாரா, நான் ஒரு இருமினால் அடுத்த வினாடி ஓடி சென்று 3இல் ஒருவர்கள் எனக்கு சுடுதண்ணியை கொண்டு கொடுப்பாங்க. இப்போ நான் கேட்கறது உண்டு, எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க அம்மா சொல்லிக் கொடுத்துருக்காங்க, அவங்க அப்பா சொல்லிக் கொடுத்துருக்காங்க, என்னுடைய மனைவி அவருடைய பாட்டி சொல்லிக் கொடுத்த, இது போல சின்ன சின்ன சேவைகளை செஞ்சீங்கன்னா கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லிக் கொடுத்துருக்கோம். அதனால அவர்கள் செய்கிற சேவை தடுத்து நிறுத்தக்கூடாது, மருத்துவமனை நம்ம வரணும், மற்றதை கடவுள் பார்த்துக் கொள்வார்னு சொன்னாராம். இயேசுவின் பிரியமான சகோதர உறவுகளே, இந்த மனநிலையில் தான் நாம் குடும்பத்தில் வாழ வேண்டும். அப்ப குடும்பத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரையும் நாம் கிறிஸ்துவின் மனநிலையில் சந்திக்க வேண்டும். அப்படின்னு என்ன இருக்கும்? நம்ம வீட்டில் இருக்கிற கணவனோ மனைவியோ குழந்தையோ பெரியவங்களோ சின்னவங்களோ யாரா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன உதவிகளை செய்கிற பொழுது என்ன சொல்லிட்டு செய்யணும்னா, நான் அப்பாவுக்கு செய்யல, அம்மாவுக்கு செய்யல, என் மகனுக்கு செய்யல, மகனுக்கு செய்யல, கிறிஸ்து இயேசுவுக்கே செய்கிறேன். சின்னதா ஒரு தண்ணி எடுத்து கொடுத்தா, ஒரு காய்கறி வெட்டி கொடுத்தா, வீட்டை கூட்டினா, அல்லது நல்லா தொடச்சு விட்டா, தூய்மையாக இருந்தா, அல்லது ஏதாவது உதவி செய்தா, என்ன செய்தாலும் சரி, நான் இந்த மனிதருக்கு செய்யவில்லை, அந்த மனிதரில் வாழ்கிற புனித நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு செய்கிறேன் அப்படிங்கிற மனநிலை நம்மளே இருந்தால் நாம் கிறிஸ்துவுக்கே வேலை செய்கிறோம், கிறிஸ்துவுக்கே பணியாற்றுகிறோம். இந்த மனநிலையை தான் இன்று நாம் கொள்ள வேண்டும். இதுதான் சீடத்துவ வாழ்வு, இதுதான் கிறிஸ்து இயேசு விரும்புகிற ஒரு வாழ்வு. அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போய் பணியாற்றுவது என்பது ஒரு
சமத்துவம், அல்லது அதை நாம் ஒரு சகோதர வாழ்வாக அதை பார்க்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களும் சீரத்துவ வாழ்வை வாழ முடியும். எப்படி என்றால், கிறிஸ்து இயேசுவின் மனநிலையிலே வாழ்கிற பொழுது நாம் நிச்சயம் அதை சாதிக்க முடியும். இதைத்தான் இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இப்படி செய்வதனால் என்ன பிரயோஜனம்? எங்க அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, குழந்தைக்கு, பெரியவர்களுக்கு சின்ன சின்ன உதவி செஞ்சா என்னை வேலைக்காரனா மாத்திடுறாங்களே, என்னை ஊறுகாயா மாத்திடுறாங்களே, நான் எல்லா நேரத்திலும் வீட்டுக்கு வேலை செஞ்சு ஓடா பேச்சு போயிருக்கேன், என்ன பிரயோஜனம்? இந்த குடும்பத்தில் இருக்கவே எனக்கு பிடிக்க ஒரு சிலர் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் மனதில் இருத்துங்கள். குறிப்பீடு புத்தகம் 2:15 பிரிவு 7:2 சாமுவேல் புத்தகம் பிரிவு 2 சாமுவேல் புத்தகம் பிரிவு 22-21 திருப்பாடல் 18-20 சீரா 16-14 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நீங்களோ மனதிடம் கொள்ளுங்கள், தளர்ந்து போக வேண்டாம், ஏனெனில் உங்கள் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு கிடைக்கும். இந்த கைமாறு அப்படிங்கிறது என்னன்னா, மனிதரிடம் எதிர்பார்ப்பது கிடையாது. மாறாக சீரா 35:10 நல்ல மனுஷன் ஆழமாக இங்கு நாம் பதிய வைப்போம். சீரா புத்தகம் பிரிவு 35 இறைவார்த்தை 10. ஆண்டவரே கைமாறு செய்வார், 7 மடங்கு உனக்கு திருப்பி தருவார். ஆண்டவரே கைமாறு செய்பவர் 7 மடங்கு உனக்கு திருப்பி தருபவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எதெல்லாம் சின்ன சின்ன நல்ல செயல்களை செய்து கொண்டு இருக்கிறோமோ, இந்த செயல்களுக்கேற்ப கைமாற இந்த ஊரோ, இந்த உலகமோ, நமது குடும்பமோ, நம்முடைய உறவுகளோ, சுற்றிலும் இருக்கிற பந்தங்களோ தராவிட்டாலும் ஆண்டவர் அதை 7 மடங்காக திருப்பி தருவதாக வாக்கு சொல்லுகிறார். 7 மடங்குனா என்ன அர்த்தம்? 7 அருட்சாதனங்களாக எடுத்துக்கொள்ளலாம். இறைவன் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்துகிறார். என்ன அர்த்தம்? இறைவனுடைய மனநிலையில் இறைவனுக்காக நாம் அனைத்தையும் செய்கிறோம் என சொல்லுகிற பொழுது ஆண்டவரே நமக்கு கைமாறை தருவார். இன்னைக்கு முதல் வாசகம் மிக அழகாக சொல்லப்பட்ட வாசகத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. பாருங்க, எலிசா சூனாமுக்கு செல்லுகிறார். அங்கிருந்த பணக்கார பெண் அவருக்காக விருந்து ஏற்பாடு செய்கிறார். மாடியில் ஒரு அறை ஏற்பாடு செய்கிறார். அவர் தங்குவதற்கு, இருப்பதற்கு, உண்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறார். கடைசியா என்ன ஆகிறது? அவர் அந்த இறைவாக்கினருக்கு செய்த பொழுது, இறை பணியாளருக்கு செய்த பொழுது அவருக்கு வாக்குறுதி என்ன? அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்பதுதான். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளே, என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி இறை பற்றுள்ளவர், இவருக்கு நான் செய்கிற பொழுது கடவுளுக்கே செய்கிறேன் என்கிற மனநிலையில் செய்த பொழுது அந்த குடும்பத்திற்கு ஒரு மகன் கிடைத்தான். இதுதான் இறைவன் தருகிற ஆசீர்வாதம். இதுதான் 7 மடங்கு இறைவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அப்படின்னா என்ன செய்யலாம்? ஒரு 5 டிப்ஸை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். முதலிலே சீரா 2:8 ஆண்டவருக்கு அஞ்சுவோரை அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு கைமாறு கிடைக்காமல் போகாது. ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். முதலில் 2 எபிரேயர் 11:6 நம்பிக்கை நன்றி எவரும் கடவுளுக்கு உகந்ததாய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். கடவுளை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு கிடைக்கும். கடவுளை நம்பினால் கைமாறு கிடைக்கும். கடவுளை தேடி சென்றால் நிச்சயமாக கைமாறு கிடைக்கும். 3 மத்தேயு 6:1 இன்னைக்கு நாம் வாசித்த 10 இந்த அதிகாரங்கள் எல்லாம் இறைவன் சொல்வது என்ன? நீங்கள் மறைவாக தர்மம் செய்யுங்கள். நீங்கள் சின்ன சின்ன சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யுங்கள். அப்படி செய்கிற பொழுது எனக்கு செய்கிறீர்கள் என்கிற மனநிலையோடு செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்ற கைமாறை தந்தையாம் இறைவன் கொடுப்பாருன்னு கடவுள் சொல்லுகிறார். அதனால நாம் எதை செய்தாலும் தர்மம் செய்வதை மட்டும் நிறுத்தக்கூடாது. இந்த கொரோனா காலத்துல எனக்கே இல்லையே, நான் என்னத்தை போய் செய்வேன்? எனக்கு வரதே 5-10 கூலி தினந்தோறும் கிடைப்பதில்லை, வேலை தினந்தோறும் கிடைப்பதில்லை. பிறகு எப்படி செய்வது அப்படின்னு பார்த்தா அதை பற்றி நீ கவலைப்படாது. இறை பற்றுள்ளோருக்கு நீ எதை செய்தாலும் சரி, ஆண்டவர் அதை 7 மடங்கு திருப்பி தருவதாக வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்வதை விட இருப்பதை வைத்து பிழைக்கிறேன், இருப்பதிலிருந்து கொடுக்கிறேன், ஏன் இதை இறைவனுக்கே கொடுக்கிறேன் என்கிற மனநிலையோடு கொடுத்தால், தர்மம் செய்தால் ஆண்டவர் விண்ணக தந்தை உனக்கு தகுந்த கைமாறு தருவார். 4வது எபிரேயர் 10:35 இந்த கொரோனா காலத்துல நாம விட்டுவிடக்கூடாத ஒரு பண்பு என்ன? துணிச்சல். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள், இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. நாம் துணிவை விட்டுவிடக்கூடாது. எதற்கு துணிந்திருக்க வேண்டும்?
தீமையோ, அச்சமோ, பயமோ, இருளோ, கொள்ளை நோயோ எது என்னை சுற்றிலும் இருந்தாலும் சரி, நான் துணிந்து நிற்பேன், எதிர்கொள்வேன், வீறிக்கொள்வேன். காரணம் என்ன? என் உடல் ஒருவேளை அழிந்து சென்றாலும் என் ஆத்மாவை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அதனால நான் துணிந்திருப்பேன், கடவுள் எனக்கு கைமாறு தருவான்னு சொல்லுவார். கடைசி 5வது சீராக் 12:2. மற்றதெல்லாம் விட்டாலும் மறந்தாலும் பரவாயில்ல. சீராக் 12:2. இறை பற்றுள்ளோருக்கு நன்மை செய், உனக்கு கைமாறு கிடைக்கும், அவர்களால் எல்லாவற்றிலும் உன்னத இறைவன் உனக்கு கைமாறு செய்வார். இறை பற்று உள்ளோர் அப்படின்னா யாரு? இயேசுவுடைய சீடர்கள், குருக்கள், அருட் சகோதரிகள், யாரெல்லாம் இறைவார்த்தையை போதிக்கிறார்களோ அவர்கள், யாரெல்லாம் இறைவார்த்தை சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவர்கள், யாரெல்லாம் இறைவன் மீது பற்று கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இறைவனை அன்பு செய்கிறார்களோ, யாரெல்லாம் கடவுளை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுதான் என் ஆண்டவர், இயேசுதான் என் கடவுள், இயேசுதான் என் வாழ்வின் அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ நன்மை செய். இது கடவுள் கொடுக்கிற கட்டளை. இந்த நன்மையை நாம் செய்து கொண்டே இருக்க 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 அவங்க நமக்கு திருப்பி செலுத்தினாலும் பரவாயில்ல, கடவுள் நமக்கு தகுந்த வேலைகளை கைமாறு தருவார். ஒன்றோ ரெண்டோ நல்ல 7 மடங்கு திருப்பி தருவார். இன்னைக்கு ஒரு முடிவெடுக்கலாம். என்னன்னா, இந்த திருப்பலியின் பலன்தான், ஆண்டவரே என்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். என்னை விட சற்று வறியவர்கள், என்னை விட சற்று குறைந்தவர்கள், இறை பற்றுள்ளவர்கள், சும்மா இறைவன் மீது பற்றில்லாதவர்களுக்கு ஆண்டவர் செய்ய சொல்லவில்லை. யார் இறை பற்றுள்ளவர்களாக இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சிறிய உதவி செய்யுங்க, கடவுளுக்கே செய்வதாக மனசுல செய்யுங்க. ஒரு குடிந்த நீராவது கொடுங்கள், தண்ணீராவது கொடுங்கள். இப்படி செய்வதால் ஆண்டவர் உங்களுக்கு அதை 7 மடங்காக திருப்பி தருவார். கடைசியா உண்மை சம்பவம். இந்த துப்புரவு பணியாளர்கள் கடந்த வாரத்தில் இது ஊடகத்திலே தான் பார்க்க முடியுது. திருப்பூரில் ஒரு வீட்டில் ஒரு அம்மா சுத்தம் பண்ணுறதுக்காக வர்றாங்க. அந்த வீட்டில் ஒரு அடைப்பு எடுத்துவிட்டு அந்த வெளியில் வர்றாங்க. அந்த வீட்டில் இருக்கிற தாய் வெளியில் வந்து இந்த துப்புரவு பணியாளரை அழைச்சி, அம்மா என் வீட்டிலேயே நீ வந்து என்னுடைய பாத்ரூமையே பயன்படுத்தி நல்லா குளிச்சு நீட்டாக வாங்க, உங்களுக்கு நான் இன்று சமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சமைச்சு கொடுத்து அவங்களுடைய பாதத்துக்கு தண்ணீரை ஊற்றி, அம்மா என் வீட்டில் இருக்க அடக்க மட்டும் இல்லை, உலகத்தையே சுத்தம் பண்ணுறது நீங்கள், நான் யாருக்கும் சேவை செய்ய ஆசைப்பட்டேன், இன்னைக்கு உங்களுக்கு சேவை செய்ய கடவுளுக்கு செய்கிறேன். அதனால இந்த தூய்மையே கடவுளுக்கு ஏற்ற செயல், இந்த தூய்மை பணியை இறைவன் விரும்புகிற செயல். அதனால என்னுடைய காணிக்கை ஏற்றுக்கோங்கன்னு அந்த அம்மா அந்த அன்னைக்கு உணவை கொடுத்து உபசரித்து ஒரு புதிய துணியை வாங்கி கொடுத்து அவங்க அனுப்பிச்சு வச்சாங்களா. ஊடகத்தில் பார்த்தேன். இயேசுவின் பிரியமான சகோதர உறவுகளை, நம்ம சுற்றிலும் வாழ்கிறவர்களுக்கு ஒரு முறையாவது அவர்களிடத்தில் இருக்கிற கடவுளை காண்போம், கடவுள் சாயலை அவர்களை பார்ப்போம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன நல்ல செயல்களை செய்கிற பொழுது இறைவன் தக்க கைமாறு தருவார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறைவன் இயேசு நம்மை வழிநடத்துவார். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன், தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா, இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், ஈரத்தின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார
சாதாரண எளிய மக்களுக்கு நாம் செய்கிற பொழுதெல்லாம் கடவுளுக்கே செய்கிறோம். இந்த நம்பிக்கையிலே நாம் சின்ன சின்ன உதவிகளை, நன்மையான காரியங்களை இறை பற்றுள்ளோருக்கு செய்து தகுந்த கைமாறை இறைவிடம் பெற்றுக்கொள்ள வரம் கேட்டு செபிப்போம். எதனை நீ எவனுக்கு செய்தாலும் அதனை நீ எனக்கே செய்கிறாய், ஏனெனில் வானகத்தில் உனக்கு உரிமை உண்டு என்று சொன்ன இயேசுவே, திருப்பணியை சிறப்பாக நிறைவேற்றுவதற்காகவே, அடுத்தவர்களுக்கு நற்செயல் புரிவதற்காகவே, உமது நன்மைத்தனத்தை உணர்த்துவதற்காகவும் வாழ்வதற்காகவுமே அழைக்கப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையர் அனைவரும் ஏழைகளுக்கும் இறை பற்று உள்ளவர்களுக்கும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுபவர்களுக்கும் கடவுளுடைய சீடராக விளங்குபவர்களுக்கும் தங்களாலான நற்செயல்களை புரிந்து இறையரசின் விழுமியங்களை உலகில் நிலைநாட்ட அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு எதையெல்லாம் செய்கிறீர்களோ நீங்கள் எனக்கே செய்கிறீர்கள் என்று சொன்ன இயேசுவே, இந்த கொடுமையான நேரத்திலே, இந்த உறுத்தலான நேரத்திலே எம் இந்திய தேசத்தை ஆளுகின்ற தலைவர்கள் ஜாதி மத பேதம் பாராமல் எல்லாருக்கும் இறை ஆசிரியர் கிடைக்கக்கூடிய வகையில் தங்களால் முடிந்த நற்செய்திகளை செய்து கொடுக்கின்ற பலன்கள் எல்லோருக்கும் சென்றடையவும், இறையரசின் இந்திய தேசமாக விளங்கவும், அவர்களை நீ நல்வழிப்படுத்தவும், வழிகாட்டவும், துணை புரியவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகளுக்கு உதவி செய்வோர் பேறு பெற்றோர் என்று சொன்ன இயேசுவே, எம் கோவை மறை மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். எம் கோவை ஆயரையும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற குருக்களையும் கன்னியர்களையும் துறவரத்தார் பொதுநிலையினர் நற்செய்தி அறிவிப்பவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், தங்கள் வாழ்வில் முடிந்தவரை பிறருக்கு தான தர்மம் செய்து இறைவனுடைய அரசை உலகில் நிலைநாட்டிட அவர்கள் முழுமையான அர்ப்பண உணர்வோடு வாழ்ந்திட அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது கிறிஸ்தவ பெயரை கொண்டுள்ளது மட்டுமல்ல, கிறிஸ்துவ போல் வாழ வேண்டும் என்பதை. கிறிஸ்து சென்ற இடங்களில் எல்லாம் நன்மையே செய்தார், நன்மையையே சொன்னார், நன்மையையே போதித்தார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் வழிவந்தவர்களாகிய இப்பங்கு மக்களாகிய நாங்கள் இந்த நேரத்திலே முடிந்த அளவு, எங்களால் இயன்ற அளவு பிறருக்கு உதவி செய்து இறையரசை, இரக்கத்தின் அரசை உலகில் நிலைநாட்டிட அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாட்டை கேட்டார்கள். உடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் பெண்ணக தந்தையிடம் சிதியுங்கள். இந்த கொரோனா பெருந்தொற்று நம்மிடத்திலிருந்து விலகவும், ஆண்டவர் தகுந்த வேளையிலே அதற்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை நம்முடைய உடலில் உருவாக்கவும் செபிப்போம். ஒன்று அரசர் 8:39 ஒருவரின் உள்ளத்தையும் அறியும் நீர் அவரவர் செயல்களுக்கு ஏற்று கைமாறளிப்பீராக, ஏனெனில் ஒருவரை எல்லா மானிடரின் உள்ளங்களையும் அறிவுடன் வாசிக்கிறோம். ஆண்டவர் அதற்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய செயல்களுக்கு ஏற்ப கைமாறனை நீரே துறவீராக. சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு இந்த வாரத்தில் எங்களால் முடிந்த உதவிகளை செய்து இறை பற்றுள்ளோருக்கு, இறை பணியாளர்களுக்கு நாங்கள் ஏற்றவர்களாக உதவி செய்து அதன் வழியாக ஆண்டவரே 7 மடங்கு கைமாறுபவர்களும் திருப்பி பெற்றுக்கொள்ள எங்களை பயன்படுத்துவீராக. அதற்கேற்ற மனநிலைகளை நாங்கள் வாழ வைப்பீராக. நம்ம நாடுகளை எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தந்தையே, ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கழிவோடே பாயாதவரே, உம்படியோடு சேர்ப்பாய் தூயவரே. பொன்னாட வாழ்வை உடனேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னாட வாழ்வை உடனேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வை எதிரானதாலே, புதிரான வாழ்வை எதிரானதாலே,
சகோதர உறவுகளை நாம் ஒப்பு கொடுக்கிற திருப்பலி தந்தையாம் இறைவனை கேட்டதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் ஒரு கைநீர் பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரை அருள்கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறைநிகழ்வு எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் உள்ள இல்லாமல் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ பழைய நிலையிலிருந்து எங்களை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோடு உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தை அவரிடம் முன்னேறி வந்து விண்ணக வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே நாங்கள் வானகணிகளோடு இணைந்து நமது மகிமையை போற்றுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணளவும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, மென்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பிழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த நம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுகந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளிப்பவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருணத்தை மேற்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உன் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் விதத்தில் அவையை நினைவு கூர்ந்தீர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வர செய்தரலாம்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து நமது திருமண ஒளியினுள் ஏற்றவளம் எங்கள் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மிகுந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சின்ன சின்ன நல்ல செயல்களை இறை பற்றுள்ளோருக்கு தினந்தோறும் செய்வோம். இறைவனை அதற்கேற்ப கைமாறை 7 மடங்காக தருவார். இந்த இறைவார்த்தையின் வல்லமையை உணர வாழ கரமுயர்த்தி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகிறோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துதர்களுக்கு வழங்குகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருக்கிறார். என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் வீரில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் வீரில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திருடும். இதோ இறைவனின் செம்மறியே, என் சிறகாக இருக்க விரும்பினான். நீ எல்லாவற்றையும் விட என்னை அன்பு செய் என சொன்னவர். சின்னம் சிறிய சகோதர சகோதரிக்கு நீ எதை செய்தாலும் எனக்கே செய்கிறாய் என்ற வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். நல்ல இறைவன் வல்லமையால் நம்மை நிரப்ப ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் வழியாக திவ்ய நற்கருணை வழியாக நம்மை சந்திக்கிறார். இந்த விருந்தினை கலந்து கொள்ள காத்திருக்கிற எல்லாரும் பேரை பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளிவர். நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரிடம் எனது ஆன்மா நலமடையும். பாதுகாப்பு நம்மை வாழ்வுக்கு அழைத்து சொல்லுவதாக. ஆமென். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்டிருந்தால்
தந்தை. சீராக் புத்தகம் பிரிவு 12 இறைவார்த்தை 2. இந்த வாரத்திலே நாம் செயல்பட தூண்டுகிற இறை வார்த்தை வல்லமையாக வாசியுங்கள், செவியுங்கள், அதை வாழ்வாக்க முயற்சி செய்யுங்கள். இறை பற்றுள்ளோருக்கு நன்மை செய், உனக்கு கைமாறு கிடைக்கும். அவர்களால் இயலாவிடினும் உன்னத இறைவன் கைமாறு செய்வார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்களுக்கு கொடுத்து உணவாக உட்கொண்ட இந்த புனித பணிப்பொருளை எங்களுக்கு வாழ்வளிக்க உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லாத அன்பினால் உம்மோடு ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கவித்தர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளிதாருங்கள்.